கிளைமேட் சேஞ்சுனாலே வந்து மனுஷங்களுக்கு எப்படி ஃபீவரு ஜலதோஷம்லாம் பிடிச்சிக்கிறதோ அதே மாதிரி வாத்துக்கு காய்ச்சங்க. வாத்துக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வந்து அதனால் எந்திரிச்சு நடக்க முடியாது. இப்படி தான் தவந்து தான் வரும். அதுக்கு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து சரியாயிடும். அதனால் எந்திரிக்கும், ஆனால் அதனால் நடக்க அதாவது வந்து அறிகுறிகள் தான். மாட்டுக்கு ஃபீவர் அப்படின்னா ஒரு காலை தூக்கிக்கிறோம், எந்திரிக்காது, படுத்துக்கும். ஒரு மாட்டுக்கு மூக்கொழுகும், ஒரு மாட்டுக்கு மூக்கொழுகாது. ஆனால் 3 காலை உண்டு, ஒரு காலை உண்டாது. அது வந்து நார்மலாக எல்லா மாட்டுக்குமே வரும். ஃபீவர் அப்படின்னா ஒரு மாடு எந்திரிக்கவே செய்யாது, சுத்தமாகவே படுத்துக்கும். நம்ம எப்படி தூங்குகிறோம் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா வந்து அது மாதிரி தான். ஆட்டுக்குட்டி அப்படின்னா வந்து காது நல்லா சூடாக இருக்கும், காது சூடாக இருக்கும், அசைப்போடாது ஆட்டுக்குட்டிக்கு ஃபீவர் அப்படின்னா வந்து. கோழி அப்படின்னா வந்து கோழிகள் ஃபுல்லாமே வந்து இப்போ வாத்து எப்படி படுத்துக்கிருச்சு அதே மாதிரி கோழிகள் அதே மாதிரி தான் படுத்துக்கணும் ஒரே இடத்துல படுத்துட்டு. அதனால் எந்திரிச்சு ஓட முடியாது. இல்லாட்டி நம்ம கோழியெல்லாம் பிடிக்கவே முடியாது, மரத்துக்கு பறந்து ஓடிடும். மரத்துக்கு மரம் தாவி குரங்கு மாதிரி பறந்து ஓடிடும் தோட்டத்துக்குள்ளே. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாம் ஃபீவர் அப்படின்னா வந்து. நம்ம பக்கத்தில் இருக்க கால்நடை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்வான்ஸாக மருந்து மாத்திரை வாங்கி வச்சுக்கணும். ஒரு இது மாட்டுக்கும் ஆட்டுக்குமே வந்து சேர்த்தேவும் டானிக் மாதிரி இருக்கும் ஃபீவருக்கு கொடுக்குறதுக்கு. கோழி வாத்துக்கு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கால்நடை ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வீட்டில் எத்தனை கோழி இருக்குது எத்தனை வாத்து இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பொடி கொடுப்பாங்க. இது மூக்குப்படி அளவு, அந்த 2 கை பிஞ்ச் அளவு எடுத்து இதுங்க இந்த அளவுன்னு சொல்கிறேன். மனோஜ் இந்த ஃபோனை புடுறி, இதை புடுறி, அத்தை எடுக்கிறத காட்டணும் முடி. இந்த அளவு எடுத்து கொடுத்தோம்னா போதும். கோழிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கு அது கோழிக்கும் வாத்துக்கும் இந்த அளவு எடுத்து அதுக்குள்ளே வாய்க்குள்ள போட்டு விட்டு தண்ணியை ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுகளுக்கு ஃபீவர் சரியாயிடும். என்னோடய கேமராமேனை பாருங்கள், இவர் தான் என் கேமராமேன். கிளைமேட் சேஞ்சஸ்னால அந்த ஓவர் ஹீட்டு, வெயில் ஓவராக இருந்து மழை பெய்யட்டியும் ஹீட் ஆகுங்க. அப்போ அந்த மாட்டுக்கு இங்கே பாருங்கள், அந்த கருவிலியில் வந்து இந்த வெள்ளை மாதிரி வரும். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தண்ணியை வந்து அடிச்சு விடணும் நல்ல கண்ணில். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வெத்தலைச்சாறு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த வெள்ளை மாறிடும். இதுங்க தண்ணி எடுக்கிறேன், கண்ணில் இப்படி அடிச்சு விடணும். இப்படி அடிச்சு விட்டோம் அப்படின்னா வந்து அந்த வெள்ளை மொழி மாறிடும். வேறு ஒன்றுமே இல்லைங்க, கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்துருக்கு. ஓவர் ஹீட்னால கண்ணு கூலை தள்ளி கூட முதிச்சுலாம் இருடா. கண்ணை கட்டு, கண்ணு பொங்குது பாரு.